எல்லோருக்கும் வணக்கம். சக்கரவள்ளி கிழங்கு போண்டா செய்யலாம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இதுதான் சக்கரவள்ளி கிழங்கு. நான் ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். மைதா மாவு வந்து 1.5 கப்பு போட்டுக்கலாம். இந்த கப்பில் வந்து 1.5 கப்பு மாவு வந்து 250 கிராம். இது ஒரு 4 ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு போட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை சோடா உப்பு போட்டுக்கலாம். அதிகமாக போடாதீங்க, எண்ணெய் குடிச்சிடும். உப்பு ஒரு 1/2 ஸ்பூன். எல்லாம் நல்லா கலந்து விட்டுடுங்க. அந்த உப்பு சோடா உப்பெல்லாம் மாவு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம போண்டாவுக்கு தேவையான அளவுக்கு மாவு நல்லா பிசைஞ்சிக்கணும். சக்கரவள்ளி கிழங்கு பூர்ணம் வச்சு போண்டா செய்கிறோம். அது பூர்ணம் வைக்கிறதுக்காக மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. பாருங்கள், நான் மாவு வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்படி எடுக்கும்போது இந்த அளவுக்கு வரணும். நமக்கு ரொம்ப தண்ணியாக இருந்தால் சக்கரவள்ளி கிழங்கு பூர்ணத்தில் வந்து மாவு ஒட்டாது. பாருங்கள், இந்த அளவுக்கு பக்குவம் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி கரைச்சிக்குங்க, மாவு கரெக்டாக இருக்கும். நம்ம கரைச்சி வச்சுக்கிற மைதா மாவு வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் போண்டா வந்து நல்லா பெருசு பெருசாக நல்லா எழும்பும். அதனால் இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஊறட்டும். பாருங்கள், 1/2 கிலோ சக்கரவள்ளி கிழங்குக்கு 200 கிராம் வெல்லம் போதும். அதிகமாக வெல்லம் போட்டால் இந்த கிழங்கே வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கும். அதிகம் வெல்லம் போட்டால் ரொம்ப இனிப்பாக இருக்கும், சாப்பிட முடியாது. அதனால் 1/2 கிலோ சக்கரவள்ளி கிழங்குக்கு நான் 200 கிராம் வெல்லம் வந்து தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம அந்த தோலெல்லாம் உரித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி தோல் ஃபுல்லாக வந்துடும். இந்த மாதிரி எடுத்துருங்க. பாருங்கள், சக்கரவள்ளி கிழங்கு நல்லா தோல் உரித்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் வெல்லமும் கிழங்கு ரெண்டும் ஒன்றா போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த கிழங்கு வந்து ரொம்ப வெந்துருச்சுன்னா வெல்லம் போடும்போது ரொம்ப கொலன்னு வந்துடும், போண்டா செய்ய முடியாது. பாருங்கள், நல்லா கட்டியாக இருக்குது. வெல்லம் போட்டால் நம்ம கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், நான் எல்லா கிழங்கு வந்து நல்லா இந்த மாதிரி தூள் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டதுக்கப்புறம் ரெண்டும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சக்கரவள்ளி கிழங்கு வெல்லம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா வந்துடுச்சு. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நம்ம ஒரு தட்டில் வச்சுக்கலாம். ஏன்னா மாவில் கை வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டையாக பண்ணும்போது மாவெல்லாம் வந்து இந்த பூர்ணத்தில் வந்து வெறும் மாவு மைதா மாவே ஆகிடும். அதனால் வந்து நம்ம முன்னாடியே வந்து இந்த மாதிரி உருண்டை பண்ணி ஒரு தட்டில் வச்சுக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு போண்டா பெருசாக வேணும் சின்னதாக வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கணும். நீங்கள் நான் ரொம்ப சின்னதாக போடுறேன். கோலி மாதிரி நல்லா உருண்டையாக பண்ணி வச்சுக்கோங்க. சக்கரவள்ளி கிழங்கோட வெல்லம் போட்டு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி நல்லா உருண்டை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம போண்டா செஞ்சுக்கலாம் வாங்க. பாருங்கள், ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. சக்கரவள்ளி கிழங்கு போண்டா செஞ்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருண்டை எடுத்து இந்த மாதிரி மாவுக்குள்ளே போட்டு ஃபுல்லாக முழுகிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம போண்டா போட்டுக்கலாம். எண்ணெயில் ஒவ்வொன்றா எடுத்து அதே மாதிரி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்துடுச்சு போண்டா. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், 2 பக்கம் வந்து போண்டா நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். சக்கரவள்ளி கிழங்கு போண்டா சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இப்போ எல்லா மாவும் நம்ம இதே மாதிரி போண்டா சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், சக்கரவள்ளி கிழங்கு போண்டா செஞ்சு முடிச்சுட்டேன். சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், சக்கரவள்ளி கிழங்கு மாவு கரைச்சல் இல்லையா, அந்த மாவு வந்து மீதி ஆகிடுச்சு. இதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இதில் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் மைதா மாவு, அரிசி மாவு கலந்து போண்டாவாக செஞ்சுடுங்க. கார போண்டா சூப்பராக இருக்கும். மாவு வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு போண்டா நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மலர் அம்மா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கங்க. நன்றி.